எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கமலக்கண்ணன். நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எதுக்காக படித்தேன்னா, எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு கூட தெரியாது. அதில் 12 ராசி, நட்சத்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக தான் ஜோதிடமே படித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் படித்த ஆசிரியரோட கட்டுப்பாட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதா முடிவு பண்ணுவோம். அப்படி நான் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியாச்சா அப்படி சொல்லி பார்த்தா, நான் எடுக்கும் முடிவுகள் சிலது சரியாக இருந்துச்சு, சிலது தவறாக இருந்துச்சு. ஆனால் முடிவு நான் தான் பண்ணுறேன். நம்ம முடிவு எடுக்கிறப்ப அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த முடிவுகள் சிலது தவறாக போகிறப்ப ஏதோ ஒன்று நம்மளை இயக்கிகிட்ருக்கு, அந்த இறைவன் நம்மளை இயக்கிகிட்ருக்கார். நமக்கு என்ன பண்ணுனா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. சில முடிவுகள் தவறாக போகிறப்ப என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதை பற்றி படித்தேன். அதில் ஏஎல்பி ஜோதிட முறைங்கிறது எனக்கு யூடியூப் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏஎல்பி ஜோதிடம் படிக்க ஸ்டார்டிங் வந்தேன். படிக்கிறப்ப அதில் ராசிகள், நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நடந்த நிகழ்வுகள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த சமயத்தில் எதை செய்யணும், எந்த சமயத்தில் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பக்குவத்துக்கு நான் வந்தேன். ஏன்னா ஏஎல்பியில் சாஃப்ட்வேரில் எந்த காலத்துக்கு எதை பண்ணணும் அப்படிங்கிறத துல்லியமாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஎல்பியை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களும் ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அவங்க நம்மளையே நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏஎல்பி கண்டுபிடிச்ச ஐயா குருமூர்த்தி ஐயா அவங்கள பற்றி சொல்லணுன்னா, அவங்க மிகப்பெரிய மகான். ஏன்னா அவங்களுக்கு என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறை இருக்கிறனால அவர் மிகப்பெரிய மகான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தர் ஜோதிடம் கற்றுக்கிட்டா அவங்க மாறலாம். அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தோட நல்லது கெட்டதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாத்துக்கும் நல்லது எது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்து வழிநடத்தி செலுத்தலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக தேவை. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தாவே அவங்க அந்த வீடு சிறப்பானதாக இருக்கும். நம்ம முன்னொரு காலத்தில் மூதாதையர் நம்மளோட தாத்தா, பாட்டி நம்மளை வழி நடத்துனாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்தாலும் கேட்குற மனப்பக்குவத்தில் நம்மளும் இல்லை, அவங்களும் பெருசாக இல்லை. அதனால் நம்ம தான் வழி நடத்திக்கணும். நம்மளை சார்ந்தவங்க, நம்ம குடும்பத்தார், நம்ம சொந்த பந்தங்கள், நம்மளை சுற்றத்தார்கள் எல்லாத்தையும் நம்ம தான் வழி நடத்தணும். அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற முறையில் இதை கற்றுக்கிட்டே ஆகணும். எல்லாருக்கும் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா பிதாங்கிறவங்க நம்ம பிறந்தப்பலேருந்தே நம்மளை வளர்த்திருக்காங்க. அவங்கள சொல் பேச்சு கேட்டு தான் வளர்ந்தோம். அதுக்கடுத்தது ஆசிரியர், அவங்களும் குரு. அவங்கள ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம கற்றுக்குறோம். அதனால் நம்மளோட 21 வயசு நம்ம வரப்போ அவங்க தான் எல்லாத்தையும் நம்மளே நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக அமையும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஐயா, அது யாருக்கிட்டையும் கிடைக்காத பாக்கியம். இன்றைய காலகட்டத்தில் அவங்கவுங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிலர். அதனால் புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு, நானும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்படி ஒரு குருநாதர் எனக்கு கிடச்சி என்னோடய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
எவ்வளவு கோடி நன்றிகள் சொன்னாலும் அது நிறை ஆகாது. நான் நீங்கள் உங்களோட நன்றிக்கடனை தீர்க்கணுன்னா நான் இன்னும் நிறையா பேர்த்த வழி நடத்தி நல்லபடியாக கொண்டு போகணுங்கிறதா நான் அதுக்கு செய்கிற கைமாறாக நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவரும் கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கணும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர். இது ஜோதிடங்கிறது உங்களோட வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் நடக்காது, எதை எந்த சமயத்தில் செய்யணும், பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த காலத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக துல்லியமாக காமிக்கக்கூடியது ஜோதிடம். மறக்காமல் எல்லாரும் அதை கற்றுக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.